ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வசனம்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இதில் ஒரு விஷயம். எல்லாரும் அதிகமாக அந்த கோயிலுக்கு போகிறோன்ட்டு சொல்லுவோம். சொல்லிட்டு அதாவது கோயிலுக்கு போனேன், ஃபஸ்ட்டு தரிசனம், சாமி முன்னாடி இருந்து பார்த்தேன் அப்படிலாம் ரொம்ப பெருமையாலாம் பேசுவாங்க. பட் யாருமே கடவுளை பார்க்க முடியாது. கோயில் இந்த சிலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழிபாடு ஃபுல்லாகவே அது வந்து ஒரு நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு அடைகிறதுக்கான ஒரு முதற்படி, அவ்வளோதானே தவிர அதுக்குள்ளேயும் சக்தி இருக்குது. ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கடவுள் இருக்காரா அப்படின்னு விவேகானந்தர் கேட்கல, நீ என்ன உருவமாக வழிபடுறியோ அது மூலிமா அந்த ஆத்மஸ்வரூபம் வந்து உனக்கு காட்சி அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கோயிலில் போய் நான் முன்னாடி தரிசனம் பண்ணேன். ஆனால் வெளியில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு ஒரு 2 ரூபா காசு போட்டு போக அவங்களுக்கு மனசு வராது. ஆனால் கோயிலுக்குள்ளே போய் நம்ம பிச்சை கேட்போம். எல்லாரும் சொல்கிற அந்த படத்து டைலாக் மாதிரி கோயிலுக்குள்ளே போய் பிச்சை கேட்போம். பட்டு என்ன சொல்ல வரேன்னா, கடவுள்ன்றது நம்ம வந்து கோயிலாக ஏறுறோம். எதுக்காண்டி ஏறுறோம்? பணம் தேவைப்படுது, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேறணும்னா அதை கேட்டு போகிறோம். குழந்தை இல்லையா, அந்த கடன் இருக்குது, இதை அட. கடவுளுக்கு வேறு வேலை இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். அது வந்து நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது எல்லாமே விதிக்கப்பட்டது தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் சிலர் வர்றாங்க, சிலர் போகிறாங்க, இது நடக்குது, எல்லாமே விதிக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நான் என் லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன் நிறையவே. ஏன்னா நான் என்னோட இந்த சின்ன வயசுலேயே நிறைய இதெல்லாம் நான் பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் அந்த ஆன்மீக இதுக்குள்ளே போகிறதுக்கான வழியே கூட எனக்கு இப்படி தான் கிடச்சிச்சு. சின்ன வயசில் ஏகப்பட்ட இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறதுனால ஆன்மீக தேடலில் இந்த உடம்பு வந்து போயிடும். ஸோ இந்த உடம்பை தவிர்த்து நான் யார் அப்படிங்கிற தேடலை வந்து நான் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் என்ன அதுக்கான பிராரப்தம் கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறதான் நான் நினச்சிட்ருப்பேன். பட் அது மாதிரி அதிகமாக வந்து கோயிலாக போங்க, நல்ல விஷயங்கள், நல்ல நெகட்டிவான வைப் இருக்குது. அங்கே போய் உட்காந்தா நல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து உடம்பு நல்லா ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட வீட்டுக்கு வந்தோன்னா வீடும் நல்லா மங்களகரமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உண்மை தான். தென் அதே மாதிரி கோவில் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி சொல்லப்போனால் ஒரு ஆரம்ப கட்டம். அதாவது அவ்வை சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கோயில்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஏரியாவில் ஒருத்தன் வெட்டி கொலை பண்ண மாட்டான், ஒரு பெரிய சண்டை போட மாட்டான், ஒரு பெரிய தப்புகள் செய்ய வந்து பயப்படுவான். ஏன்னா கடவுள் நம்மளை தண்டிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயம். அப்போ உள்ள முன்னோர்கள் முட்டாள் இல்லை பற்றியா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நமக்குள்ள கடவுள் இருக்குது. ஒரு சித்தர் ஒரு பாட்டில் ஒரு சொல்லியிருப்பார், நட்டக்கல் பேசுமா நாதநூல் இருக்கையில் அப்படிங்கிற மாதிரி. நட்டக்கல் அப்படிங்கிறத அவர் எதை சொல்கிறாருன்னா கோயிலில் உள்ள சிலையை தான் சொல்கிறாரு. அது எப்படிரா பேசுவோம், அதை போய் சுற்றி கும்பிட்ற, உனக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது அங்கே வீட்டு இருக்கிறது கடவுளாக நம்ம எதை சொரூபமாக ஒரு 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 கிண்ணத்தை எடுத்துகிட்டு கூட இதுதான் என்னோடய கடவுள் அப்படின்னு கும்பிட்டோம்னா அந்த ஆத்ம சொரூபம் என்ன பண்ணுமா, அந்த கிண்ண வடிவிலே வந்து உனக்கு வந்து கனவுல காட்சி கொடுக்கும், உனக்கு அருள் புரியும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு இரக்க குணம் உடையதான். நமக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நமக்குள்ளே உள்ள அந்த ஆத்ம சுரூபத்தை நம்ம தேடணும். கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயம், அங்கே போய் நிறைய இது பண்ணலாம். பட் முதல்ல நம்ம யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படை லைஃப் வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரன் பண்ணுறதுக்கு சாப்பாடு இதெல்லாம் முக்கியம், காசு பணம் தேவை, இது பார்ட் ஆஃப் லைஃப். தென் நம்மளுடைய இன்டர்ன்ஷிப் என்ன, நம்ம பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா வெளியில் போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அதான் அவர் சொல்கிறார், நட்டக்கல் பேசுமா நாதன் அப்படிங்கிறது இந்த ஆத்மஸ்வரூபம், பிரபஞ்சம், சிவம் எல்லாம் ஒன்று தான். அந்த நாதன் உனக்குள்ளே இருக்காண்டா, கடவுளாக வீற்றி இருக்கான், அவனை முதல்ல கண்டுக்கடா, அவனை தேடுடா, கோயிலாக ஏறி இறங்குறியே அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நட்டக்கல் பேசுமா நாதனூல் இருக்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லோரும் குழந்தை இல்லை, பரிகாரம் பண்ணுறேன், கடன் இருக்குது, காசு வேணும், வீடு வாசல் கட்டும், தெர் இஸ் நட், எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் கூட தான் வாழ்கிறான். எவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், அவ்வளோ பிச்சை எடுக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க, படுத்துருப்பாங்க. அவங்களாம் நான் நிறைய பார்ப்பேன். இவங்களுக்குலாம் ஒரு வேறு சாப்பாடு கிடைக்காது, துணி சரியாக இருக்காது. ஆனால் கடவுளை நம்மளை பாருங்களேன், நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்மளை மேலே உள்ளவங்கள தான் நம்மளை வந்து கம்பேர் பண்ணுவோம். அவங்கள மாதிரி இருக்கணும். அந்த ஆசைன்றது யாரையுமே விடாது. மனோநாசம் பண்ணணும். பகவான் சொல்லுவார், ரமண மகரிஷி, அவனை நம்மளை தேடி பிடிங்கடா அப்படிம்பார். அவனை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே அடங்கிரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மனசு வந்து இருக்குது அவ்வளோ ஒரு மோசமானது.
இல்லாத ஒன்று, அதுக்கு உருவம்னே ஒன்று கிடையாது. இல்லாத ஒன்று பொல்லாத தொல்லையை தரும். இந்த உலக மக்கள் மத்தியில் என்னத்தை பரப்பி இருக்குது இந்த மனம் அப்படிங்கிறது, நிறைய காசு பணம் வசதி அந்த மாதிரி உள்ள அவங்களுடைய கேரக்டரைஸரே மாற்றி வச்சுருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம வந்ததுக்கான என்ன நோக்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே வந்து கொஞ்சமாவது ஒரு அடி எடுத்து வைக்கணும். நம்மளை கண்டுபிடிக்கிறது, நமக்குள்ளே உள்ள அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கணும். எல்லாரும் வந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், போனோம். இந்த பிறவியில் வந்து கெட்டது பண்ணி பண்ணி நம்ம கர்மாவை தான் சேர்க்குறோம். நல்லது பண்ணோம்னா அது நல்ல கர்மாவை அடுத்த பிறவியில் நம்ம நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையில் பிறந்து வாழ்ந்து போவோம். பட் எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு போயிடும். நம்ம ஒரு சின்ன செயல் பண்ணால் கூட அது அவனுடைய செயல் தான், என்னோடய செயல் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு கருவி மாதிரி தான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். இந்த விஷயத்தை போய் 4 பேர்ட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், என்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஐ எம் நாட் ஓப்பன் இட் எனிதிங். பட் இந்த மாதிரி ஒரு வீடியோவோ போடலாம். எவ்வளோ பேர் இந்த ஆன்ம தேடலில் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்ட் அதில் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நமக்குள்ளே உள்ள அந்த கடவுளை தான் நம்ம எல்லாருமே தேடணுமே தவிர மற்றது எல்லாமே தேர்ட் ஆப்ஷன். ஏன்னா கடவுள் நம்மளை மேலேருந்து அனுப்பிட்டான். நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத அவன் விதிச்சு எல்லாமே அனுப்பிட்டான். உள்ளே போன மூச்சு எப்போ வெளியே வரணும் அப்படிங்கிறது கூட அவன் டிசைட் பண்ணி தான் அனுப்பியிருக்கானே தவிர நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இது நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. யாராவது ஆன்மீக தேடலை அந்த இருந்துச்சுன்னா, அந்த ஒரு ஆத்மா ஆன்மீக தேடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு 1% முயற்சி பண்ணுங்கள். இந்த பிறவியில் நம்ம முயற்சி பண்ணால் அடுத்த பிறவியில் அது இல்லாமல் ஒரு பிறவி அந்த இன்னொன்று சொல்லுவார் திருவள்ளுவர், நம்மளோட பிறவியை வந்து எதோட ஒப்பிடுறார் அப்படின்னா, பிறவி எனும் பெருங்கடல் நீந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளோட பிறவி வந்து அந்த கடல் மாதிரி, அந்த கடலை நீந்த முடியுமா நம்மளால்? நீச்சல் அடித்து நீந்த முடியுமா? ஏன்னா அது எவ்வளோ இதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நீந்திட்டுனா நீ அந்த கடவுளோட அடைஞ்சிட்ட அப்படின்றது அர்த்தம். சில பேர் ரொம்ப வந்து அந்த நாத்திவீகம் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, சரி இப்போ அடைஞ்சிட்டா என்ன, அதனால் இப்போ என்ன, நத்திங், ஒன்றும் இல்லை. பட் நம்மளுடைய நோக்கமே மனித பிறவி, எந்த பிறவியாக இருக்கட்டும், புல்லாகி பூடாகி புழுவாகி எல்லாமும் பிறந்து நம்ம எங்கே போய் அடையணும்னா கடவுளை மட்டும்தான் அடையணும். அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நல்லது மட்டும் செய்யணும், நிறைய நல்ல விஷயங்கள் மாறும். இந்த உலகம் வந்து ஒரு நல்ல பண்பில் மாறும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு ஆளாக ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம உள்ளே வேணால் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஏதோ உளறி இருக்கேன், எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் பேசி போடணும் அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு தாட் இன்னர் ஓடிட்டே இருக்கும். இது கூட நானாக பேசலை, எனக்குள்ளே ஒரு அந்த தாட் வந்து அந்த இன்னர் பீஸ் எனக்குள்ளே வந்து அந்த ஒரு சவுண்டு சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசணும், இந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட சொல்லணும், டைரெக்டாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசணும் அப்படின்றது ஆசை. அதுக்கு நான் தகுதியாக இருந்தால் தான் நான் அதை பற்றி பேச முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் 1% தகுதியாக இருக்கேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய்.